எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கம்யூனிகேஷன் பாசிபிளா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். யாருக்காவது பர்சனல் ரீடிங், ஹீலிங், டேரோ கிளாஸ் கற்றுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகிக்கோங்க. The Fool, okay, 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 Page of Pentacles, okay, the Lovers, Queen of Wands, the World, Knight of Cups, the Devil, okay, King of Wands, okay, Knight of Pentacles, Queen of Swords. ஓகே, இது ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், கலெக்டிவ் ரீடிங். எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்காது. உங்கள் லைஃபுக்கு தேவையான பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயங்கள் மட்டும் ரெசனேட் ஆகுங்கிற மட்டும் எடுத்துக்கோங்க. மற்றவங்க இதை ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட் ஜெண்டரில் அஸ்யூம் பண்ணி எடுத்துக்கோங்க. கம்யூனிகேஷன் பாசிபிளா இல்லையாங்கிறத பார்க்க போகிறோம். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க, ஒரு கால் ஆர் மெசேஜ் பாசிபிளா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் ஆல்ரெடி மேரேஜ் ஆன ஒரு பர்சன் கூட டீல் பண்ணுறது மாதிரி இருக்குது. இல்லைன்னா ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட்ஸ் தான் இருக்கணும். இப்போ அப்பா அம்மா அதில் வந்து யாராவது ஒருத்தர் தான் இருப்பாங்க, ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு பையனோட நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து டீல் பண்ணுறது மாதிரி இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக ஒரு ஃபெமினைன் எனர்ஜியோட இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஃபெமினைன் எனர்ஜிங்கிறது சில பேருக்கு வந்து தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம், சில பேருக்கு வந்து இந்த பர்சனோட அம்மாவாக இருக்கலாம், அல்லது ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். இந்த ஃபெமினைன் எனர்ஜியோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. எப்போவுமே ஒரு அப் அண்ட் டவுன் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். நல்லா அழகாக போயிட்டுருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பு. திடீர்னு ஒரு செப்ரேஷன் ஆகும், திடீர்னு ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும், ஒரு பிளாக்கேஜ் க்ரியேட் ஆகும். அது வரைக்கும் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு எதிர்பார்க்காத டைம் ஒரு பிளாக்கேஜ் க்ரியேட் ஆகும். ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன்லேயே போயிட்டு இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பு. அப்போ இப்படி ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனில் இந்த ரிலேஷன்ஷிப் போகிறதுக்கு காரணமே இந்த ஃபெமினைன் எனர்ஜி தான். ஒரு சில பேருக்கு தேர்ட் பார்ட்டியாக இருக்கும். தேர்ட் பார்ட்டிங்கிறது மதராக இருக்கலாம் அல்லது ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம். ஓகே, உங்களுக்கு வந்து உங்கள் பர்சனுக்கும் இடையில் வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஹைட் வெயிட் டிஃப்ரென்சஸ் இருக்குது, ஃபினான்ஷியல் ரிலேட்டட் டிஃப்ரென்சஸ் இருக்குது, ஏஜ் டிஃப்ரென்சஸ் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு லாங் ரன் போகணும், அவங்களுக்கு ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அந்த பர்சனுக்கு லைஃப் லாங் போகுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இந்த பர்சனுக்கு எப்போவுமே இருக்கும். ஏன்னா நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கிறதுனால அப்படி இந்த பர்சனுக்கு எப்போவுமே ஒரு டவுட்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த பர்சனுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே. இவர் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் மைண்டட், ஸோ ஒரு அவேர்னஸோடு தான் இருப்பார்.
ஆனால் வந்து இவர் மைண்டில் இவருக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது, ஸோ இதில் வந்து ஒரு ஃப்யூச்சர் இருக்காது, அந்த மாதிரி ஒரு தாட்டில் தான் இவர் இருக்கிறாரு. ஆனால் இந்த பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களை பார்க்குற வரைக்கும் இவருக்கு உலகமே உங்கள் அம்மா தான், அதாவது இந்த ஃபேமிலி தான் இவங்களுக்கு உலகமே. உங்கள் கூட கனெக்ஷன் ஆன பிறகு வந்து அட்டாச் ஆன பிறகு ஒரு ஷார்ட் பீரியட்லேயே கொஞ்சம் டைம்லேயே எப்படி நீங்கள் வந்து ரொம்ப இந்த பர்சனோட மைண்டில் டீப் ஆகிட்டீங்க சொல்லி எப்போவுமே இவர் திங்க் பண்ணிகிட்டு இருப்பார், எப்படி இவங்க நம்மக்கிட்ட இவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு. இவருக்கு உங்கள் மேலே வந்து ஓவர்ஃப்ளோயிங் ஆஃப் லவ் கண்டிப்பாக இருக்குது. பட் இவருக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை, ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஒரு கிளாரிட்டி இல்லை. அதாவது ஃபேமிலியாக இல்லை நீங்கள் இம்பார்ட்டண்ட்டான்னு கேட்டால் இவர் எப்போவுமே ஃபேமிலிக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு, உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டேங்கிறாரு. இப்போ இவர் வந்து மைண்டில் திங்க் பண்ணுறது என்னென்னா, ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம 2 பேரும் சம்மந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப்பு, எனக்கு ஃபேமிலி தான் வேர்ல்டே எல்லாமே. இதே வந்து நான் ஒன்றை சாக்ரிஃபைஸ் பண்ணேன்னா என் ஃபேமிலியில் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தாட் இவருக்கு எப்போவுமே உண்டு. அதனால் அந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு இவர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு செப்ரேஷன் க்ரியேட் ஆனதும் அதை யூஸ் பண்ணிவிட்டு இவர் மூவ் ஆன் பண்ணிட்டார். ஆனால் இப்போ கரண்ட்லி அவர் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, ஃபேமிலிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. அதுதான் தேர்ட் பார்ட்டியாக இருக்குது. தேர்ட் பார்ட்டிங்கிறது இந்த பர்சனோட மதராக இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அவர் வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்க முடியாமல் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டார். இந்த பர்சன் மூவ் ஆன் பண்ணி 6 மந்த்ஸ் இருக்கலாம், 6 டேஸ் இருக்கலாம், 6 வீக்ஸ் இருக்கலாம், 2 மந்த்து கூட இருக்கலாம். பட் இவருக்கு வந்து உங்கள் மேலே நல்ல இஷ்டம் உண்டு. ஏன்னா உங்களை தெரியாமல் இவர் உங்களை ஒரு ஸ்பை மாதிரி வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. மூவ் ஆன் பண்ணாலுமே இவர் வந்து உங்களை வாட்ச் பண்ணுறாரு ஒரு ஸ்பை மாதிரி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா, அந்த மாதிரி இவர் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து வெல் செட்டில்டு ஒரு பர்சன், நீங்கள் வந்து ஒரு நல்ல ஜாபில் இருக்கிற பர்சனாக இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து அந்த பர்சனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டுண்டு. ஏன்னா அவருக்கு நம்ம மேலே லவ் இருக்குது, ஆனால் ஃபேமிலிக்காக தான் அவர் வந்து இப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணுறாருங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு உண்டு. அந்த பர்சன் இந்த கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்காட்டாலுமே உங்களுக்கு அந்த கிளாரிட்டி உண்டு. அப்படி ஒரு கண்ட்ரோலான ஒரு கேரக்டர் இவர் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் நீங்கள் வந்து சரி வரும்போது வரட்டும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதை நினச்சி ஃபீல் எதுவும் பண்ணலை. பட் இந்த பர்சன் வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணது மாதிரி இந்த பர்சன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் தான். ஏன்னா அவருமே ப்ராக்டிக்கல் டைப்பு, கிளியராக இருக்கிறாரு. நமக்கு வந்து ஃபேமிலி தான் இம்பார்ட்டண்ட், அந்த மாதிரி இவர் தாட் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப தடவை சொல்லியிருக்கீங்க இவர்கிட்ட, ஃபேமிலியும் வேணும், அதே நேரம் ரிலேஷன்ஷிப்பும் முக்கியம் அப்படிங்கிறது உங்களோட இம்பார்ட்டன்ஸை புரிய வைக்க எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கீங்க. பட் இந்த பர்சனுக்கு வந்து அது ஒருபோதும் புரியலைன்னு சொல்லலாம். பட் உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுன்னா, கட்டாயம் திரும்பி இந்த பர்சன் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுப்பாரு, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் எப்போவுமே சொல்லிகிட்டு இருக்கும். அந்த ட்ரஸ்ட் அண்ட் பேஷன் வந்து உங்களுக்கு நிறையவே இருக்குது அவர் மேலே. ஒரு மன அமைதி உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே எதை பற்றியுமே ஃபீல் பண்ணுறதில்ல. நீங்கள் வந்து ஃபுல்லாகவே கரியரில் ஃபோக்கஸ் பண்ணி ஷைன் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பட் இவர் ஏதாவது ஒரு வேலை உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கார். நோ கான்டாக்டில் இருந்தாலும் அன்பிளாக் பண்ணி பார்க்குறாரு, திரும்பவும் பிளாக் பண்ணுறாரு. ஏன்னா நீங்கள் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் நீங்கள் நிறைய ஷேர் பண்ணுறத பார்த்துட்டு அவர் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கிறாரு. பட் கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கிறாரு. ஏன்னா நான் மட்டும் ஃபீல் பண்ணுறேன், அவங்களுக்கு ஃபீல் இருக்கா இல்லையாங்கிற ஒரு கிளாரிட்டி அவருக்கு இல்லாமல் ஒரு கன்ஃபியூஸில் இருக்கார். மூவ் ஆன் ஆகிட்டாங்க அந்த பர்சன். ஆனால் அவர் வந்து மூவ் ஆன் ஆகினாலும் ஸ்ட்ரெஸ்லேயும் டிப்ரெஷன்லேயும் கன்ஃபியூஸாகவும் தான் இருக்கார். ஓவர் திங்க் பண்ணிகிட்டு இருக்கார். இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ அவர் வந்து யூனிவர்ஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட சைன்ஸ் வந்து எப்போவுமே நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்கள் ஆல்ரெடி ஏஞ்சல் நம்பர் பார்ப்பீங்க. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு அதோட சைன்ஸ் வந்து அப்பப்போ வந்து ப்ரெசன்ஸ் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. விடிய காலையிலலாம் 2 to 5 மணிக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் எழுந்திரிச்சிடுவீங்க. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு சைன்ஸ் தோணிட்டு இருக்கும். இந்த பர்சனோட நேம்ஸ் அடிக்கடி பார்ப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தோணிட்டு இருக்கும். பட் இவர் வந்து இப்போ உங்ககிட்ட என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, சாரி ஃபீல் பண்ணுறாரு. என்னை மன்னிச்சிடு, எனக்கு நீயும் இம்பார்ட்டன்ட், என்னோடய பேரண்ட்ஸும் இம்பார்ட்டன்ட்,
எப்படின்னா எனக்கு அந்த பர்சன் வந்து என்னென்னா ஒரு ப்ராக்டிக்கல் டைப்பாக இருந்தாலும் அவர் ஒரு சிங்கிள் பேரண்டாக இருக்கிறதுனால அவருக்கு லைஃப்பில் அவங்களுக்கு உங்களை மாதிரியே அவருக்கு உறவுன்னு இருக்கிறது ஒரே ஒருத்தவங்க தான் அவங்களோட மதர், ஃபெமினின் எனர்ஜி, சரியா? ஸோ அதனால தான் அவர் அதையும் விடாமல் இதையும் விடாமல் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி பிடிக்க பார்க்குறாரு. அதில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ வந்து அவங்கள விட்டுட்டு வரதை விடையும் உங்களை விட்டுட்டு வந்தால் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லி இவர் வந்து இவரோட லவ்வை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு. பட் நீங்களும் அவரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. பட் சாரி ஃபீல் பண்ணுறாரு. இவர் மூவ் ஆன் பண்ண டைமில் தான் இவருக்கு வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கல. ஸோ அதனால் இவர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு யூனிவர்ஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அது வந்து ஒரு நல்ல டைம், ஒரு டிவைனிங் டைம் வரும்போது இந்த பர்சன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கால் ஆர் மெசேஜ் பண்ணுவார், ஒரு கிளாரிட்டி கொடுப்பாரு. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஓகேயா? ஓகே, உங்களுக்கு யூனிவர்ஸ் மெசேஜ் என்னென்னா, நமக்கு வந்து லைஃப்பில் இது நடக்கணும்னு இருக்கிறது வந்து கண்டிப்பாக நடக்கும். இந்த பர்சன் தான் உங்களுக்கு அப்படின்னு இருக்கும்போது அந்த பர்சன் கண்டிப்பாக வரும். கொஞ்சம் டைம் ஆகலாம், அவ்வளோதான். அப்போ நீங்கள் இப்போ ரைட் வேல தான் போயிட்டு இருக்கீங்க. அதனால தான் யூனிவர்ஸோட சிம்பிள் சயின்ஸ் எல்லாம் நீங்கள் அடிக்கடி பார்த்துட்டு, நம்ம வந்து ஒரு ரைட் வேல போயிட்டு இருந்தால் யூனிவர்ஸ் சயின்ஸ் எல்லாம் நம்ம அடிக்கடி பார்க்குறோன்னா நம்ம கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்கோம். நம்ம மைண்டை இட்டு குழப்ப வேண்டாம். ஸோ யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன கைட் பண்ணுதுன்னா, நீங்கள் ரைட் வேல தான் போயிட்டு இருக்கீங்க. ஸோ வந்து நீங்கள் அப்படியே போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கான ஒரு டிவைனிங் டைம் வரும்போது இந்த பர்சன்கிட்டேருந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு கால் ஆர் மெசேஜ் வரும். ஒரு ரீபர்த்து கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குங்கிறது தான் உங்களுக்கு யூனிவர்ஸ் மெசேஜ். ஓகே. இனி இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். ஏ இம்பார்ட்டன்ட், சி இம்பார்ட்டன்ட், ஐ இம்பார்ட்டன்ட், ஜி இம்பார்ட்டன்ட், என் இம்பார்ட்டன்ட், கியூ இம்பார்ட்டன்ட், எஸ் இம்பார்ட்டன்ட், O important, F important, G important. Okay, any important numbers பார்க்கலாம். 6 important, 17 important, 22 important, 15 important, 20 important, 17 important, 5 important. Okay, any important month பார்க்கலாம். February, March, July, August, November. Okay. Any important age பார்க்கலாம். 18 important, 22 important, 27 important, 36 important, 42 important, 45 important, 50 important. Okay, any important colors பார்க்கலாம். Black important, white important, yellow important, lavender important. Okay, any important angel number பார்க்கலாம். 666 யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு ஷோராக இந்த வீடியோ ரெசனேட் ஆகலாம். சில பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. லாஸ்ட்டு சொல்கிற இந்த நம்பர்ஸ், லெட்டர்ஸ், கலர்ஸ் இதெல்லாம் என்னென்னா, அதாவது நீங்கள் வீடியோ பார்க்குற டைமில் உங்களோட எனர்ஜி வந்து இந்த டேட்ஸ் அல்லது இந்த நம்பர்ஸ், இந்த மந்த்ஸ் இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கும் உங்களுக்கும் ரிலேட்டட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரெசனேட் ஆகும் உங்களுக்கு. ஓகே, வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.